தெய்வத்தின் அருள் எப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில நிறைய கோவில்கள் இருக்கு. தமிழகம் அப்படின்னாலே கோவில்கள் நிறைந்த இடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா பழமையான கோவில்களை நம்ம அடிக்கடிக்கு போய் பார்க்கிற பழக்கம் உண்டு. அந்த வகையில இன்னைக்கு எந்திர ஆலயத்துக்கு தான் போக போறோம். இந்த சென்னையில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த எந்திர ஆலயத்துல நிறைய தனித்துவங்களும் இருக்கு, தனி சிறப்புகளுமே இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை மக்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு கட்டாயம் வரணும். ஆமா, திருமழிசை அப்படிங்கிற இந்த ஊர்ல ரொம்பவே அழகான ஒரு கோவில் இருக்கு. முக்கியமா வேண்டியது எல்லாமே நடக்கணும், என்னோட வாழ்க்கையில எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த கோவிலுக்கு கட்டாயம் வரணும். இந்த கோவிலுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி வைத்திய முனீஸ்வரர் சம்பாலய எந்திராலயம். இந்த கோவிலுக்குன்னு நிறைய தனித்துவங்களும் இருக்கு, பல சிறப்புகளுமே இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கூட சம்பாலா எந்திர ஆலயத்தோட சேவகரனும் சொல்லலாம், இந்த கோவிலை நிறுவியவர் அப்படின்னுமே நிறைய விஷயங்களா சொல்லலாம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த எந்திர ஆலயத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. அன்பே மகாசக்தி, உன் தேவை என்னிடத்தில் வை, பிறருக்காக தியானம் செய். நீங்க சம்பாலா எந்திராலயத்துக்கு வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆத்மார்த்த அன்பு கலந்த வணக்கங்கள். கோவில் பார்த்திருப்பீங்க, ஆனா இது கோவில் அல்ல, இது ஒரு யந்திரம், சம்பாலா யந்திரம். உனக்குள்ள இருக்கும் முச்சதரம் தான் இந்த முச்சதரம். திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட முச்சதரம் தான் இந்த முச்சதரம். திருமால் மார்பில் உள்ள முச்சதரம் தான் இந்த முச்சதரம். சம்பாலா யந்திரம் இங்க வருவதற்கு முக்கிய காரணமே மகாசக்தி தான். இந்த பரம்பொருள் எனக்கு 15 வயதுல சிவலிங்கம் என்பவரோடால் காட்சி கொடுத்தாரு. அதை வச்சு நான் இந்த போட்டோவை வரைஞ்சி இந்த 22-23 வருடங்களாக அதை வணங்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நான் உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு தெரிவேன். அப்போ நீ இந்த பின் ரூபத்தை எப்படி வைக்கிறது அவர்கிட்ட கேட்கும்போது, நீ எதுவா நினைக்கிறியோ நான் அதுவா காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அந்த பின் ரூபத்தை தான் இங்க புகைப்படமா வச்சிருக்கோம். அப்ப என்ன சொன்னாருன்னா, 5 வயசுல முக்கணிகள் சேரும் இடத்தில் நான் இருப்பேன், அந்த இடத்துல நீங்க எனக்கு இந்த சம்பாலா யந்திரத்தை வைக்கலாம் அப்படின்ட்டு. நான் பல இடத்துல ஆந்திரா, கேரளா, இந்த பக்கம் கர்நாடகா, தமிழகம், கும்பகோணம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி பலா, வாழை, இங்க பாத்தீங்கன்னா இந்த பலா மரம் குழந்தை மாதிரி தொங்கும் பாருங்க. ஒரு உருண்டையா அந்த முக்கம் இந்த வடிவுல இருக்காது, கோல வடிவுல குழந்தை போல இருக்கும். அதே மாதிரி மாமரம், இங்க ஒரு மரம் விருட்சம் இருந்தது, இங்க ஒரு விருட்சம் இருந்தது, இங்க ஒரு விருட்சம் இருந்தது. இந்த 3 விருட்சத்துல இது வரதா புயல் வரும்போது இந்த பெரிய விருட்சம் 2 விழுந்துச்சு, பழசு. கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்களுக்கு மேல இங்க மகாசக்தி முனீஸ்வரன் வணங்குறாங்க. என்னுடைய குலதெய்வம் முனீஸ்வரன். நான் அந்த பின் ரூபம் பார்த்ததுனால நான் என்ன நினைச்சிட்டேன், இவர் முனீஸ்வரன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்னோட குரு சொன்னாரு, நீ எதுவா நினைக்கிறியோ நினைச்சுக்கோ, ஆனா ஒரு பின் ரூபம் தான் நீ பார்க்க போற. சரி, அந்த பின் ரூபத்தையே நீ வச்சிரு. அது பிரபஞ்சத்துக்கு 2025 இருந்து பெரிய மாற்றங்கள் உலகத்துல தெரிய போது, நீ இந்த பின் ரூபத்தையே பிரதர்ஷி பண்ணிடுங்க. இதை பண்றதுக்காக இங்க வாங்கின இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துலதான் இந்த சம்பாலா யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இப்போ என்ன முக்கிய விஷயம்னா, இந்த சம்பாலா யந்திரம் திருமழிசையில அதற்கு கீழே பாத்தீங்கன்னா சிவவாக்கியர் ஜீவசமாதி. இது எங்க சிவவாக்கியர் ஜீவசமாதி எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஜீவசமாதி இருக்கு, சித்தர் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லி நாங்க முதல்ல பள்ளம் எடுக்கும் போது இருந்துட்டோம்.
காலப்போக்கில் தான் அப்புறம் ஒருத்தர் வந்தார் சார், இல்லையா மேட்டுப்பாளையத்துல திருமழிசை ஜீவசமாதியானவர் சிவவாக்கியர், அவரு தான் மறுபடியும் என்னவா ஆறாரு, ஆழ்வாரா அவதாரம் எடுக்கிறாரு பல ஆண்டுகள் பிறகு. சிவவாக்கியர் எப்படி இங்க இருக்க முடியும்? ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து சைனால ஜீவசமாதியா இருக்காரு, கும்பகோணத்துல ஆயிருக்காரு, வேற இன்னொரு இடம், மொத்தம் 3 இடம். இல்ல அவர் ஜீவசமாதி ஆனது 4 இடம். திருமழிசையில ஜீவசமாதி ஆனது காரணமே அவர் அடுத்த பிறவி வந்து அவர் என்ன பண்ணணும்ட்டு இங்கே திருமழிசை ஆழ்வாரா பிறக்கணும் அப்படின்ட்டு இங்க பிறவி இது முடிக்கிறாரு. இப்ப என்ன ஒரு அற்புதம்னா, அரியும் சிவம் ஒண்ணு சொன்னது அவரு. பாருங்க, இங்க சிவவாக்கியர் மறுபடியும் ஆழ்வாராக பிறக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இந்த சம்பாலா யந்திரம் இப்ப உலகத்துல இந்த ஒரு யந்திரம் மட்டும்தான் இருக்கு. இப்ப ஏன்னா இது இப்ப நிறுவப்பட்டு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி 6/3/2025 அன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம். ஆவணி 22 பண்ணோம். இந்த இது நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு 20 வருடங்கள் ஆச்சு. இது வெளியில யாருக்குமே தெரியாது. எல்லாரும் வருவாங்க, அமாவாசை பௌர்ணமிக்கு வணங்குவாங்க, போவாங்க. அதான் ஒரு விளம்பர பலகை கூட வைக்கல. இப்ப நீங்க பாக்குறதுக்கு மெயின் காரணம், நீங்க வந்து இந்த பேட்டி எடுக்கிறீங்கன்னா இதுக்கு இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டு செய்யக்கூடிய அவங்க எல்லாம் சேர்ந்து, திரு தாமு ஐயா வந்து அவர் இங்க வருவாரு, அவர் எப்பவுமே இங்க பாப்பாரு. அந்த உருவத்தை அவரு ரியலைஸ் பண்ணிட்டாரு. அவர்லாம் சேர்ந்து இல்ல இது வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போனோம், இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏன் மறைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் இப்போ எனக்கு ஆதன் இந்த டிவி வந்திருக்கீங்க. எனக்கு உங்க டிவியோட இந்த சிம்பிள் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா பல் வகையில நீங்க பாருங்க, இன்னும் இப்ப என்ன வந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு உங்களுக்கு எனக்கு தெரியல. ஆனா நீங்க நல்ல உலக புகழ் பெறுவீங்க. இதுல முச்சதுரம் இருக்கு, இங்க அகடம் பகடம் சேர்ந்த முச்சதுரம் இங்க இருக்கு. இது அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் கிடைக்காது. இந்த திருவோணம் வந்து உங்களை மேலும் மேலும் உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் இருக்காங்க இந்த டிவி பத்தி எனக்கு தெரியாது. இப்போ மினிமம் இருக்காங்கன்னா ஒரு 15 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இது அப்படியே உங்களுக்கு ஒரு 25 லட்சம் 25,000 அவ்வளவு பெருசாகும். நீங்க ஒரு டிவி ஆரம்பிப்பீங்க வெகு சீக்கிரத்துல. அந்த ஒரு இது இந்த இதுல ஏற்படும். இந்த சிம்பிளுக்கு அவ்வளவு சக்தி. அந்த சிம்பிள் தான் இங்க முச்சதுரம் இருக்கிறது. இது இனம், மொழி, மதம் கடந்து எல்லாரும் முஸ்லிம்ஸ் வருவாங்க, கிறிஸ்டின்ஸ் வருவாங்க, புத்திஸ்ட் ரொம்ப பேர் வருவாங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா எல்லா மதத்துக்கும் சார்ந்ததாக இருக்கும். இதுல 2 பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு சூரிய நாடி ஒரு செவியும், அந்த பக்கம் சந்திர நாடி ஒரு செவியும் இருக்கும். அதெல்லாம் நீங்க டீட்டெயிலா பாத்துக்கலாம். நான் இப்ப அது ஒன்னொன்னு உள்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல நாங்க ஒரு கிட்டத்தட்ட இங்க ஒரு 16-17 வருடங்களா இங்கதான் நாங்க வணங்கிட்டு இருக்கோம் மகாசக்தி. இவர் இந்த பின்ரூபத்தை தான். இதுக்கு அப்புறம் தான் இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணேன். இவரை பத்தி லாகிரி, புட்டபத்திரி சாய், ஷிரடி சாய், மற்றதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படியே நீங்க சாய்பாபா அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான தெய்வம். இங்க சாய்பாபா ரொம்ப அழகா வீட்டு இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய இந்த அம்சத்தை பத்தி சொல்லுங்க ஐயா. அன்பே மகாசக்தி முக்கியமான விஷயமா, நான் சாய்பாபாவை இங்க பிரதிஷ்டை பண்ற விஷயமே இல்லை. ஏன்னா நான் பண்றது சம்பாலா யந்திரம். இந்த மகாசக்தி சாய்பாபா யார வணங்குறாரோ அந்த ராமா அல்லா சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் மகாசக்தி ஏகன் அநேகனாக காட்சியளிக்கிறார். அந்த உருவத்தை தான் நான் இங்க பிரதிஷ்டை பண்றது போனேன். அவருடைய விக்கிரகமும் லாகிரி மகாசாயா, இவர் இன்னைக்கு வேர்ல்டுல இன்னைக்கு கிரியா இருக்குன்னா மகாசக்தியுடைய அற்புதத்துல இவர் வந்தது ஒரு பெரிய அற்புதம். என்ன விஷயம்னா, லாகிரி வந்து நான் இமயமலைக்கு போகும்போது இவர் எனக்கு வழி காமிச்சாரு. ஆனா அவர் இருக்காருன்றது எனக்கு, நான் யாரோ ஒரு சாமியாரு அப்படி ஒரு பாதையில போகும்போது இதோட சிலை அங்க இருக்கும், நீங்க அதை பார்க்கலாம். அப்படி போனா அந்த பாதை வழியா நான் போனேன், அந்த குகைக்கு போயிட்டேன். சுமார் ஒரு 3 நாள் பொறுத்து வரும்போது ஒரு இடத்துல பார்த்து, இந்த மாதிரி இந்த தாத்தாவை நான் பார்த்தேன் அப்படின்னா, இல்ல தம்பி அவரு எப்பயோ ஜீவசமாதி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இது சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், உடனே இந்த உருவத்தை நம்ம எப்படியாவது பண்ணணும் வந்து ஒரு 5-6 வருஷம் பொறுத்து திருப்பி அந்த எல்லாம் இதெல்லாம் தேடி புகைப்படத்தை எடுத்தேன். அவரை இவருடைய புகைப்படம் ஒரே ஒரு புகைப்படம் தான் இருக்கு. அது வந்து ஒரு யோகியின் சுயசரிதம் என்ற ஒரு புத்தகத்துல இருக்கு. ஆனா நான் அது ஒரு லைப்ரரியில இருந்து அந்த போட்டோ வாங்கி அவரை அப்படியே விக்கிரகம் பண்ண எங்க போயிருந்தேன், ஜெய்ப்பூர் போயிருந்தேன். மகாசக்தியையும் இவரையும் இவங்க 2 பேரும் சிலை செஞ்சுட்டே இருக்காங்கம்மா. செஞ்சு முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச பிறகு என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து சொல்றாங்க, ஐயா நீங்க உங்க பேரு சக்தி சாய்ராம் தானே, ஏக் சாய்ராம் நீச்சே. அவன் ஹிந்தியில சொல்றான், எனக்கு நம்ம ஹிந்தி தெரியாது, தமிழ்ன்றது. என் தம்பி என்னுடைய பையன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு, அவர் வந்து ஹிந்தி முடிச்சிருக்காரு. அவர் பையன் ஃபோன் பண்ணி, இல்லடா ஏதோ ஹிந்தியில சொல்றாங்க, ஏதோ சாய்ராம் சிலை இருக்கான் கீழே,
அதை எப்படி இது பண்றது கேளுங்கன்னு. இல்ல டாடி, இது மாதிரி ஒரு சிலை இருக்கான், செஞ்சிருக்காங்க. அவர் பேசினார் ஹிந்தியில. செஞ்சிருக்காங்க, அதை நீங்க எடுத்துட்டு போங்க. செஞ்சு 7 வருஷம் ஆச்சு, அட்வான்ஸ் எல்லாரும் கொடுத்து வாங்கிட்டே போவே இல்லை அப்படின்னு. சரி, நீங்க சாய்பாபா வேண்டாங்க, நான் வந்து வேற ஒரு விஷயம் பண்றேன், தயவு செஞ்சு இதை இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னபோது அவர் மறுபடியும் இல்ல இல்லையா, துமாரா நாம் சாய்ராம், சாய்ராமனை கூட்டு அவரு சொல்லக்கூடியவருடைய வயது பாத்தீங்கன்னா ஒரு 80 வயசு. அவர் தான் அது ஓனர். சாய்பாபா வந்து காத்துக்கிட்டு இந்த இருந்திருக்காரு. சாய்பாபாவோட விஷயம் பாருமா, நான் பண்றது குண்டலினி, அந்த குண்டலினி சக்தியை பத்தி 7 சக்கரா பத்தி பண்றோம். இந்த 7 சக்கரா வந்து இவர் எப்படி எனக்கு இது பண்ணாரு பாருங்க. இவர் கிட்ட போறேன், போன உடனே கீழே எல்லாம் தொடச்சு எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. போன உடனே இவர் கையில இங்க இருக்கிற ஒரு பானை, அதே மாதிரி கீழே 6 பானை இருக்கு. இந்த பானையில ஒரு காசு அள்ளி கொடுக்குற மாதிரி இருக்கு. இது என்னடா அது 7 பானை இருக்கு, சரி 7 சக்கரா பத்தி இருக்கு. அவர் கிட்ட போகும்போது ஒரு இது, என்னுடைய குரு இருக்கிற இடத்துல நான் வரக்கூடாதா அப்படி, அது என்னுடைய ஃபீல் தான் நான் நினைச்சிட்டேன். ஆனா கடைசியில தான் பார்த்தது இவரு லாகிரி தான் இவரோட குருஜி, அவர் தான் இவர் கிரியா கத்து கொடுத்துருக்காரு. சரி, இந்த விக்கிரத்தை எடுத்துட்டு வந்தபோது பாத்தீங்கன்னா மாயை, இங்க பாத்தீங்கன்னா தெரியுதப்ப, இங்க மாயை, இது வந்து குதிரை. சரி, இந்த பக்கம் மச்சாவதாரம், 6 மீன்கள், 6 சக்கரத்தை குறிக்குது, அது 7 சக்கரத்தை இருக்கு அப்படின்னு நினைச்சு நான், இதுவும் நான் இல்லாம இன்னொன்னு அவங்க காமிச்சாங்க மடியில, இங்க பாருமா கீரிப்புள்ள. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சாயை வந்து குபேர சாயா பண்ணியிருக்காங்க. ஆனா நமக்கு வேண்டியது 7 சக்கரம் அப்ப சொல்லக்கூடிய இருந்ததாக. சரி, நான் அவரை கூப்பிட்டு வந்தேன். என்னன்னா அவர் முகத்துல ஒரு தேஜஸ், அது ரொம்ப ஷிரடியில கூட அவர் சோகமா இருப்பாரு, ஆனா இந்த புட்டப சாய் ஒரு ஆனந்தமா ஷிரடி சாய் இருக்காரு. அப்போ 2 பேருமே அவருடைய முகம் பாருங்க, கண்ணுக்குள்ள அவர் சிரிப்பாரு. லாகிரி மாதிரி ஒரு கோவக்கார் யாருமே இல்லை. ஏன்னா ஒரு சின்ன தண்ணி அவர் மேல போட்டா கூட ஒத்துக்க மாட்டார். இவர் தண்ணி அவர் மேல படக்கூடாது, அவர் அவ்வளவு சேஃபா வைக்கணும். இவர் தான் சாய் வந்த விஷயம். கடைசியில பார்த்தா அவங்க கிட்ட கேட்டேன், இந்த சாய்ராம் வந்து எவ்வளவு விலை சொல்லுங்க அப்படின்னாரு. ஐயா, கிட்டத்தட்ட 7 ரூபா கிட்ட வரும் அப்படின்னா. அப்ப எனக்கு சாய்ராம் வேணா, நீங்களே வச்சிங்க அப்படின்னா. இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உள்ள போயிட்டு அவர் கணக்கெல்லாம் பார்த்துட்டு, இல்லப்பா நீங்க எவ்வளவு ஃபைனலா கேளுங்க அப்படின்னு திருப்பி எனக்கு கேட்கிறாரு. சரி, என் பையன் கிட்ட சொன்னேன் 2 லட்சம் ரூபா சொல்லிட்டான்னா. அவன் 2 லேக் ஏதோ ஹிந்தியில சொன்னான். சொன்ன உடனே அவர் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு அட்வான்ஸ் கொடுத்தது எனக்கு 5 லட்சம் வந்துச்சு, இந்த 2 லட்சம் கொடுங்க. அந்த 7 லட்சத்துக்கும் இந்த சரியா 2 போச்சு. லட்சத்துக்கும் அப்ப அவர் கரெக்டா வந்துட்டாரு. சரி, எடுத்துன்னு வச்சிருக்கேன். இவருக்கு ஒன்றும் நம்ம இங்க ஆலயம் கட்டல. இந்த மகாசக்தி சம்பாலா எந்திரம் முடிஞ்ச பிறகு, இந்த குண்டலி எந்திரம் முடிஞ்ச பிறகு அவர் பண்ணலான்ட்டு லாகிரிக்கும் இவருக்கும் சேர்ந்து பண்ணோம். லாகிரி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான குரு. என்ன சொல்றேன்னா, இவருடைய சீடர் தான் யுக்தேஸ்வரர். யுக்தேஸ்வரருடைய சீடர் தான் நம்மளுடைய பரமஹம்ச யோகானந்தா. அவர் தான் ஒரு யோகியின் சுயசரிதம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் போறாரு இமயமலைக்கு, அவர் இந்த கிரியா தான் பண்றாரு. இன்னைக்கு கிரியால 5-6 ஸ்டெப்ஸ் இருந்தாலும் அதுல யாரும் உச்சம் பெற முடியல. இது மாதிரி ஒரு குரு இருந்தா எல்லாரும் உச்சம் பெறலாம். இந்த சம்பாலா எந்திர ஆலயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஐயா, அதை பத்தி ஒரு சில விஷயங்கள். அன்பே மகாசக்தி சம்பாலா எந்திராலயம்மா நீங்க நிறுவனத்துக்கு முக்கிய காரணமே என்னுடைய குருநாதா தான். இது உலகத்தை காக்கக்கூடிய ஒரு எந்திரம். ஒரு எந்திரம் வந்து 1,11,11,111 வித்துக்களை ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு ஜீவன் வரையில காப்பாற்றும். இது மொத்தம் 9 இடத்துல உலகத்துல வைக்கப்படும். இப்போ ஒரு இடம் முடிச்சிட்டோம். நம்ம இந்தியாவில் தமிழகத்துல திருமழிசையில் இருக்கு. என்ன விசேஷம்னா, சிவவாக்கியர் எங்க ஜீவசமாதியா இருக்காரோ அந்த கருவறைக்கு மேலே அந்த கருவறை இருக்கு. அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இந்த சம்பாலா எந்திரத்தோட முக்கிய மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது முச்சத்திரம். அதனுடைய வடிவமைப்பு இது முச்சத்திரம், திருமால் மார்பிள் உள்ள முச்சத்திரம். அதனாலதான் முச்சத்திரத்தில் எழுந்த மூளைச்சுடர், இதுதான் திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த முச்சத்திரத்தை பத்தி தான். எந்த எழுத்து நம்மளோட தமிழ் எழுத்துல ஆயுத எழுத்து இருக்கு பாருங்க, அதுவும் முச்சத்திரம் தான். எதுக்காக அந்த ஆயுத எழுத்துல 3 புள்ளி இருக்குன்னா, நமக்குள்ள இருக்கிற குதம் குயம் எனும் இந்த 2 வாசல் வழியா போனோம்னா 3வது வாசல் அந்த அக்கு. அதனாலதான் தமிழ்ல மட்டும் நமக்கு உள்ள ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு எழுத்து ஆயுத எழுத்து இருக்கு. அதை யாருமே உள்ள கண்டுகொள்ள, அதை விட்டுட்டாங்க. தமிழ் வந்து உண்மையா சொல்ல போனா மொழி மட்டும் இல்லை, அதுக்கு மேல சொல்லணும்னா அது ஒரு மந்திரம். அதுக்குள்ள அவ்வளவு சூட்சம் இருக்கு. அதனாலதான் அந்த முச்சத்திரத்தை பத்தி சொல்றோம். இப்போ என்ன பாத்தீங்கன்னா, சம்பாலா எந்திரம் எப்படி வந்தது, இது நான் எப்படி இங்க வந்தேன், அதை உங்களுக்கு பார்க்கணும்ல. முதல்ல இந்த சிலை மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும், அது என்னுடைய தாய் தந்தையர். அவங்களுக்கு வந்து என்
அக்கா பிறந்த பிறகு ஆண் குழந்தையே இல்லைன்னு கேட்டு 11 வருஷமா இல்லையா குழந்தை எல்லாம் வேண்டுதல் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அப்போ வேண்டும் போது ஒருத்தர் சொன்னாங்களா, இந்த சாய்ராம் போட்டோ எப்போ யாரு புட்டபத்ரி சாய்ராம் அவருடைய போட்டோ எங்க வீட்டில் கொடுத்தாங்களாம். அதை வச்சு அவங்க வேண்டும் போது அந்த வருடமே நான் பிறந்திருக்கேன். பிறந்தோடனே இவங்க நம்ம பேர் வைக்கக்கூடாது, சாய்ராம் தான் பேர் வைக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கொண்டு போகும்போது அவர் கீழே அவர் நின்று உட்காந்துருக்கும்போது அவர் மடிக்கிட்ட போடும்போது அவர் துணியை பிடிச்சி எடுத்தோன்னு அவர் சொன்னாராம், என் பேரே உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு. சக்தி சாய்ராம் அவர் வச்ச பேர் தான் இந்த சிற்பத்தினுடைய முழு விளக்கம். முதல். ரெண்டாவது அப்படியே நம்ம எல்லாத்தையும் சிற்பத்தை லைனா பார்த்துக்கலாம். என்னது ஐயா அந்த காது? நிறைய பேர் இங்க நின்று ஏதோ ரகசியம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு விஷயமா அந்த சம்பாலா எந்திரத்துல எனக்கு குருநாதர் சொன்ன அந்த அமைப்பு எப்படி சொன்னாரோ அந்த அமைப்பு தான் அந்த காது நம்ம பண்ணியிருக்கோம். இந்த காது பாத்தீங்கன்னா நீங்க எல்லா சிவன் கோயில்ல பாத்தீங்களேன் நந்தி காதுல சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க எப்படின்னா நீங்க பரம்பொருளுடைய காதுல சொல்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நேரா தொடர்பு அந்த செம்பு அந்த ஹோல்ஸ் தெரியும் பாருங்க, அதுல அந்த செம்பு இது பண்ணி மூல கர்ப்பகிரகத்துக்குள்ள போகுது. அந்த அதிர்வு அங்க ஏற்படுத்தும். அதனால இங்க எல்லாரும் வேண்டுதல் சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். இங்க வேண்டுதல் செய்த அனைவருடைய வேண்டுதலும் நிறைவேற்றி தந்ததற்கு மகாசக்திக்கு நன்றி, அன்பே மகாசக்தி அப்படின்ற வார்த்தை நம்ம சொல்லுவோம். அப்ப என்னன்னா பிரபஞ்சத்துல நீங்க சந்தோஷமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், இங்க அனைவருடைய வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுத்ததுக்கு மகாசக்திக்கு நன்றி. அப்ப என்ன பண்ணும், இந்த அதிர்வு ஃபுல்லாவே எல்லாருக்குமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த செவி. இது சூரிய நாடி, மகாசக்தியுடைய சூரிய நாடி. இந்த பக்கத்துல பெண்கள் சொல்லுவாங்க சூரிய நாடியில, அந்த பக்கம் சந்திர நாடி பெண் தன்மை ஆண்கள் சொல்லுவாங்க. அந்த செவியை நீங்க பார்க்கலாம். நீங்க அற்புதம் உங்களுடைய வேண்டுதல் கூட சொல்லி பாருங்களேன், கண்டிப்பா அது நடக்கும், ஆச்சரியமா இருக்கும். இந்த காது பக்கத்துல ஆண்கள் அவங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுவாங்க ஐயா. ஆமா. என்ன விசேஷம்னா அந்த பக்கம் நீங்க பார்த்தது சூரிய நாடி, இது சந்திர நாடி. மேல இருக்க அந்த எந்திரத்தையும் இதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள முழுக்க முழுக்க இந்த ஒவ்வொரு இந்த காதுல பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆர்கானுக்கும் சம்பந்தமானது இந்த ஒரு புள்ளிகள். இது அதனாலதான் நம்ம அந்த காலத்துல நம்ம பெண்களுடைய காதுல இந்த விஷயத்தெல்லாம் போட்டாங்க. இந்த கம்மல் எல்லாம் எதுக்காக இந்த கம்மல்கள் போடப்பட்டது, இதெல்லாமே அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ். இந்த பகுதி அழுத்தினா இந்த உள்பகுதி, இந்த பகுதி அழுத்தினா குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கும். உடல் அந்த அளவுக்கு விசேஷமானது நம்மளுடைய செவி. அதனால இந்த ஹோல்ஸ் பாருங்க, இதுக்குள்ள அந்த செம்பு உள்ள கனெக்ட் பண்ணிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்களோ நல்ல அதிர்வுகள் மொத்தம் அதுல ஏற்படுத்தணும். உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லிடுங்க, கடைசியில நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். இங்க வேண்டுதல் செஞ்ச அனைவருடைய வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்ததுக்கு மகாசக்திக்கு நன்றி, அன்பே மகாசக்தி. இது ஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஏன்னா நல்ல அதிர்வு பூமியில ஏற்படுத்த தான் அது மற்றவங்களுக்கு ஏற்படும். அதனாலதான் இங்க கீழே நீங்க வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திருப்பீங்க, அந்த மகாசக்திக்கு கீழே உன் தேவை என்னிடத்தில் வை, பிறருக்காக தியானம் செய், அன்பே மகாசக்தி. பெண்கள் காதுல அதிகமா இந்த மாதிரி காதணியை பார்க்க முடியும். ஆண்கள் காதுல இப்படி பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. காரணம் ஏதாவது? பெண்கள் காது தான் நம்ம சந்திர நாடி, அதுதான் சூரிய நாடி, இது சந்திர நாடி, இது சக்தி வடிவம், அது சிவ வடிவம். அதுதான். ஆனா சக்தியுடைய சிம்பல் தான் மேல போட்டிருக்கு. அப்போ சிவனோட வடிவத்துல சக்தி சொல்லணும், சக்தியோட வடிவத்துல சிவன் கரெக்டான பிடிச்சுமா. ஏன்னா ஒரு ஆணுக்கு பெண் சக்தி வேணும், பெண்ணுக்கு ஆண் சக்தி வேணும். அதுதான் விஷயம். எந்த சித்தரும் திருமணமாகாதவங்க இல்ல. திருமணமாகி கிரகச்சாரியாக இருந்து எவன் பிரம்மச்சாரத்தை பிடிக்கிறானோ அவன் உச்சம் பெறலாம். ஆனா எல்லா சித்தர்களும் திருமணமானவர்கள் தான். திருமணத்தை ஆன பிறகுதான் உங்களுக்கு அந்த விஷயமே கை கொடுக்கும். இந்த யந்திராலயத்துடைய வடிவம் ரொம்ப வியப்பா இருக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே முக்கோண வடிவத்துல எல்லாமே பார்க்க முடியும் அப்படின்ட்டு. கட்டிடமுமே ரொம்ப வியப்புலதான் இருக்கு. எப்படி மகாசக்தி நான் முச்சதுரம் சொன்னேன்லமா, திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட முச்சதுரம், திருமால் மார்பில் உள்ள முச்சதுரம். பெருமாள் கோவில் திருப்பதியில போனீங்கன்னா அந்த முச்சதத்துல அந்த லக்ஷ்மி எந்திரம், அது மேல சந்தனம் வச்சு கொடுத்தா 10,000 25,000 ரூபாய். இது நமக்குள்ள இருக்கிற முச்சதுரம், அந்த ஆயுத எழுத்துன்னு முச்சதுரம். இது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுல எல்லா மதத்தையும் சார்ந்த இதுவும் இருக்கும். இனம், மொழி, மதம் கடந்து இந்த இடத்துல இந்த சக்கரத்துக்குள்ள வருவாங்க. ஏன்னா இது 1 கோடி வித்துக்களை காப்பாற்றக்கூடியது. 1 கோடியே 11,11,111 வித்துக்களை காப்பாற்றும். இதுக்கு இனம், மொழி, மதம் தெரியாது. இறைவன் பரம்பொருள், அந்த மகாசக்தி 2025 இருந்து பரம்பொருள் வரப்போறாருன்னு சொல்றாங்க. அந்த வெள்ள உருவம் தான் உள்ள இருக்கிறது. நீங்க பாக்குறீங்க இந்த முச்சோதரம் வேலை பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல இருக்கிற கலசங்கள் மொத்தம் 114 கலசங்கள் நீங்க பாக்குறீங்க. 114 கலசங்கள். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த செவி பாத்தீங்கன்னா சூரிய நாடி, இந்த செவி சந்திர நாடி. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சந்திர நாடியில சொல்வீங்க. இது சொல்றதெல்லாம் ஆண்கள், அந்த பக்கம் சொல்றதெல்லாம் பெண்கள். இது விஷயம்.
இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கர்ப்ப கிரகம் இருக்கு பாத்தீங்களா, இது முழுமையாவே முக்கோணம் அக்னியை சார்ந்தது. அதான் மெயின். அக்னி வடிவத்தை சார்ந்தது அந்த முக்கோணம். அப்போ உள்ள என்ன ஹீட் இருக்கும் பாருங்க. முழுக்க முழுக்க சுத்த உஷ்ணம் மூலஸ்தானத்துல இருக்கும். மிஞ்சி ஒரு 10 நிமிஷம் பண்ண முடியாது. 1 நிமிஷம் பண்றதே கஷ்டம். எல்லா கோவிலுக்குள்ள நீங்க உள்ள மூல கர்ப்பகிரகத்துல எவ்வளவு நேரம் நிக்கலாம். ஆனா இந்த கர்ப்பகிரகத்துல நிக்க முடியாது. 1 நிமிஷத்துக்கு மேல நின்னாவே உங்களுக்கு ஷூட்டிங் வந்துடும். அது காரணம் ஏதாவது இருக்கா? சுத்த உஷ்ணம் அதிகமா இருக்கும்ல. முக்கோணம் இல்ல, முச்சதுரம் இல்ல. 114 கலசங்களுடைய எனர்ஜி ஃபுல்லா பிரபஞ்ச சக்தி மொத்தமே அதுக்குள்ளதான் இறங்கும். ஒரே ஒரு வழியில. அது மொத்தமே முன்பக்கம் தான் வெளியில போகும். அதனால அந்த சக்தி. ஏற்கனவே ஷீரடி பாபா கிட்ட இருந்து ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். உங்களுக்கு நடந்த அதே விஷயம் இங்க கல்வெட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஷிரடி சாய்ராம் கிட்ட பக்கத்துல இருக்கிறவன் லாகிரி மகாசாயாவுடைய விஷயம்தான். அவர் எங்க எனக்கு காட்சி கொடுத்தாரு. நான் இமயமலை போகும்போது எனக்கு வழி தெரியாம இருக்கும்போது ஒரு பாறைக்கு பின்னாடி இந்த உருவம் இருந்தது. அந்த பாதி உருவம் தான் இருந்தது. ஸோ அதை பார்த்து அவர் என்கிட்ட பேசலாம் இல்லை. அவ்வளோதான். சொன்னோன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பாதை வழியாக நான் உள்ளே போயிட்டேன். அந்த குகைக்கு போயிட்டேன். ஒரு 4-5 நாட்கள் பொறுத்து வந்த பிறகு அந்த 3 நாள் பொறுத்து வந்த பிறகு இந்த புகைப்படம் பார்த்துட்டு இது நான் பார்த்தேன் அவர் இந்த தாத்தாவை மேலே. நான் இல்லை தம்பி, அவர் ஜீவசமாதி ஆயிட்டாரு, நீ எப்படி பார்த்து பரவாயில்ல உனக்கு கொடுப்பனேன். அது சொன்ன பிறகு நான் உடனே என்ன பண்ணிட்டேன், இந்த உருவத்தை நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த ஃபோட்டோவை காமிச்ச உடனே இந்த உருவத்தை நம்ம சிலையை செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் லாகிரியை நாங்கள் இங்கே விக்கிரமாக செஞ்சு வச்சுருக்கோம். லாகிரி விக்கிரகம் இப்போ தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இல்லை, நான் 100% எனக்கு தெரிஞ்சு இல்லை. நம்ம மகாசக்தி சம்பாலா எந்திராலாம் லாகிரியோட விஷயம் இருக்குது. அவர் கண் திறந்து இருக்க மாட்டார். அந்த திறந்த கண்ணு அரை கண்ணாக தான் இருக்கும். அதில் ஒரு புன்னகை காட்டுவார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ ஒரே ஃபோட்டோ தான் உலகத்தில் இருக்கு. லாகிரியை ஒரு வெள்ளைக்காரன் பல முறை ஃபோட்டோ எடுத்திருக்கான். ஆனால் அந்த 27-28 தடவையும் லாகிரி அந்த உருவத்தில் அந்த ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோலையும் அவருக்கு அந்த இடம் மட்டும் பிளாக்காக இருக்குமா. அவர் ஐயா என்னை மன்னிச்சிங்க, உங்களை பல வாட்டி ஃபோட்டோ எடுத்தேன், ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி கூட அந்த குரூப்பில் எல்லாரும் இருக்காங்க, நீங்கள் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் என்னோட உடலை நீ எப்படி எடுக்க முடியும், சரி நாளைக்கு காலையில் வா அப்படின்னு சொன்ன பிறகுதான் நாளைக்கு காலையில் அந்த இவன் போய் கேட்டிருக்கான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. சரிவா ஃபோட்டோ எடு அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ எடுத்திருக்கான். எடுத்துன்னு ஒரே ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கான். போ அப்படின்ட்டு அவர் சொன்னாராம், இல்லை ஐயா இன்னும் 2 கண்டிப்பாக அதில் நான் விழுந்திருப்பேன் போ. அப்படி எடுத்தப்பட்ட ஒரே ஒரு புகைப்படம் தான். அதை டெவலப்மெண்ட் தான் இந்த லாகிரி. அவருடைய சிலையை உருவாக்கும் போது ஏதாவது விஷயங்கள் நடந்ததா? அதை பத்தி பல அற்புதம். அதுல ஒரு அற்புதம் மட்டும். எனக்கு கொஞ்சம் காசு ரொம்ப ஷார்ட் ஆச்சு. அந்த டைம்ல நான் எங்க வீட்டுல கேட்டேன், அம்மா நம்ம எப்படி பண்றது அப்படின்னு. உடனே எங்க ஒய்ஃப், சரிங்க இந்த ஜுவல்ஸ் வச்சு நீங்க இது பண்ணிடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க உடனே அந்த ஒரு நகையை கொடுத்தாங்க. அதை வச்சு அந்த இதை நாங்க ரெடி பண்ணோம். அதை மறக்க முடியாது. கண்டிப்பா நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நம்ம அந்த விஷயத்தை செய்யறோம். என்னுடைய துணைவியார் லாகிரி மேல ரொம்ப இது இல்ல, அந்த உருவத்தை நம்ம பண்ணியே ஆகணும், பரவாயில்ல எவ்வளவு காசானாலும். அந்த அவங்க கொடுத்த அந்த அட்வான்ஸ் அந்த பணம் தான் எனக்கு லாகிரி வந்தார். அதனால அவர் ரொம்ப அஃபெக்ஷன் அவங்க மேல, லாகிரி மேல. பல அற்புதங்கள் உங்களுக்கு செய்வார் லாகிரி. இந்த சாமி யார் ஐயா? கையில விசிறிலாம் வச்சிருக்காங்க, விசிறி சாமியாரா நிறைய பேர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்பே மகாசக்தி. திருவண்ணாமலையில இருக்கிற அழுக்கமுட்ட சாமியார், விசிறி சாமியார், யோகி ராம் சூரத்குமார் எல்லாமே இவர் தான். ஸோ இவர் எப்படின்னா, எனக்கு நான் காலேஜ் முடிச்சிட்ட பிறகு லீவு, இப்போ தியானம் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் ஒரு அழுக்கமுட்ட சாமியார், நான் அழுக்கமுட்ட சாமியார் நீ வரமாட்டியா என்ன பார்க்கறதுக்கு, எப்போ பற்றி தியானம் வருவார். கனவுலையும் அதே தான் வருவார். நான் அழுக்கமுட்ட சாமியார் நீ என்னை பார்க்க வரமாட்டியா, நான் அழுக்கமுட்ட சாமியார் என்ன நீ பார்க்க வரமாட்டியா அப்படின்னு கேட்பாரு. சரி என்னடா அது ரொம்ப எப்போ பார்த்தாலும் அழுக்கமுட்ட சாமி அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு ஒரு நாள் நாங்கள் காலேஜ் முடிஞ்ச கடைசி நாள் காலேஜ் முடிச்சுட்டு வரோம். அப்போ பசங்கள்லாம் ஏறி பஸ்ஸில் நிற்கிறோம். ஒருத்தர் பக்கத்தில் என் பக்கத்தில் உட்கார்றாரு. உட்காந்துருக்கிற பார்த்தா அழுக்கையாக இருக்காரு. அழுக்கமுட்ட சாமியார் பார்க்க வரமாட்டியா தம்பி அப்படின்னு கேட்டுன்னு எங்கள் ஃபாதர் கிட்ட அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா இது மாதிரி எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணுற அழுக்கமுட்ட சாமியாரா யாருன்னு தெரியல அப்படின்னு. அப்பா எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு திருவண்ணாமலையில் ஒரு அழுக்கமுட்ட சாமியார் இருக்காரா, இந்தாடா காசு எடுத்துகிட்டு போய் நீ பார்த்துட்டு வா அண்டு அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸில் போயிட்டு கேட்குறேன், இங்கே அழுக்கமுட்ட சாமியார் யார் இருக்காங்க அண்டு சைட்லேருந்து ஒருத்தர் என் கை பிடிச்சி இழுத்து, தம்பி வாப்பா விசிறி சாமியார்கிட்ட போகலாம் அப்படின்னு. இல்லை இல்லைங்க நான் விசிறி சாமியாரை பார்க்க வரல, அழுக்கமுட்ட சாமியாரை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னபோது, இல்லைப்பா அவருடைய பேர் விசிறி சாமியார், யோகி ராம் சூரத்குமார், அழுக்கமுட்ட சாமியார், கொட்டாங்குச்சி சாமியார் எல்லாமே அவர் தான். அதனால சரி போனோம். நம்ம ஒரு பெரிய ஹாலு, அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 அடி தூரத்தில் உக்காண்டிருக்காங்க யாராரும், அவரும் உக்காண்டிருக்காரு. நான் உள்ள நுழையிறேன். அப்போ அவர் சொல்றாரு, பிளடி ஹவு மெனி டைம்ஸ், எத்தனை வாட்டர் அவனை கூப்பிடுறது, வாடா
இங்கிலீஷ் எனக்கு ஒரு பயம். என்னடா அது தாத்தா நம்ம பார்க்க வந்தோம் திட்டுறாரு. நம்ம அப்படி நான் ரிட்டர்ன் வேணாங்க இவரும் திட்டுறாரு. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இல்லை தம்பி உன் மேலே அவர் ஏதோ ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருக்காரு, திட்டுறாருன்னா உனக்கு பெரிய விஷயம் நடக்க போகுது, கிட்ட போ அப்படின்னு கிட்ட போய் சிட் உட்காருனா உட்காந்தம்மா முடியை பிடிச்சி வச்சாரு ஒன்று முதுகுல. அவ்வளோதான் தெரியும். முழு திருவண்ணாமலையே அன்னைக்கு முழு திருவண்ணாமலையே அன்னைக்கு நான் பார்த்தேன். கனெக்ட் ஆகுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் அங்க அப்பதான் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகுதான் தெரிஞ்சது அவர் தட்டினது வந்து குண்டலினி சக்தியை வந்து தட்டி எழுக்காரு. அதனாலதான் அந்த விக்கிரகத்தை நான் வச்சிருக்கேன், இந்த சிலையை. இதுல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்கும், யோகிராம் சூரத்குமார் கீழே அங்க தலைமுடி பிடிச்சிட்டு இருக்குது என்னுடைய உருவம். இது நீங்களும் அனுபவிக்கலாம். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. உண்மை இதுதான்மா, எல்லாம் ஏமாத்துறாங்க. எல்லா மனிதரும் சக்தி படைத்த மனிதர்கள் தான். ஆனா எல்லாரும் தனக்கு வித்தை தெரிஞ்சோன்னு மறைச்சி இருக்கணும்னா நம்மளுடைய காலகட்டங்கள் அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. சரியான ஒரு வித்தையை பயன்படுத்தினீங்கன்னா நீங்களும் இந்த நிலைமைக்கு வந்துடலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிறந்தீங்க, ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு இந்த பூமியில இருந்து போகணும். இல்லைன்னா நம்ம பிறந்ததுக்காக கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து அவங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணம் இருக்கும். அந்த முக்கியமான தருணம்ன்றது உங்களுக்கு அழுக்கு மூட்டை சாமியாரை பார்க்கும்போது இருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா வந்து எல்லாருமே ஆனந்தத்துல சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியும். ஒரு சில பேருக்கு தான் அந்த ரேரா வந்து ஹாப்பி டியர்ஸ் அப்படிங்கிறது வரும். உங்களுக்கு அது வந்ததை நான் பார்த்தேன் நினைக்கிறேன். மகாசக்தி அது அவரு போட்ட பிச்சை தான். நம்ம ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல. ஏன்னா யோகிராம் சூரத்குமாரோடைய விஷயங்கள்லாம் அப்புறம் தான் நான் இது பண்றேன், இப்போ ரியலைஸ் பண்றேன். அது வயசு சின்ன வயசு, அவர் முடிச்சுட்டு நான் என்னுடைய பாதையை நான் மாத்திட்டு வந்துட்டேன். கொஞ்ச காலம் பொறுத்து நான் இது பண்ணும்போது இவருடைய விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவ்வளோ பெரிய மகான் நமக்கு இது பண்ணியிருக்காரு. நான் எனக்கு வந்த மகான்கள்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம்தான். முதல்ல எனக்கு பேர் வச்சது சாய்ராம், புட்டபத்திரி சாய்ராம் வந்து மறக்க முடியாது. ஏன்னா நான் 10th பாஸ் பண்ண பிறகு திருப்பியும் அவர் ஒரு வாட்டி நான் பார்க்க போனேன். அப்போ அவர் கூப்பிட்டு எனக்கு திருநீர் கொடுத்து நான் தான் அவனுக்கு பேர் வச்சிருந்தாரு. எப்போ 10th பாஸ் பண்ண பிறகு எங்க பெரியப்பா கூப்பிட்டு போறாரு. அதையும் மறக்க முடியாது. ஏன் பேர் வச்சதுக்கும் எனக்கும் 15 வயசு டிஃபரன்ஸ் அப்போ அவர் சொல்றாரு. அதே இன்னொரு பார்த்தீங்கன்னா 2வது பரஞ்சோதி மகான் வந்து யாராலும் இது பண்ணாரு, நீயும் நானும் ஒன்று, நானும் நாயும் ஒன்று, அப்படிதான் அவருடைய வேர்டு. அப்போ பாருங்க, உனக்குள்ள இருக்க ஆன்மாவும் எனக்குள்ள இருக்க ஆன்மாவும் நாய்க்குள்ள இருக்காம ஒன்று அப்படின்னு அவர் சொல்வார். அந்த ஒரு அற்புதம் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சிவலிங்க அர்ச்சகர் வந்து எனக்கு A to Z இன்னைக்கு மந்திரங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தது ஐயா தான். ஐயாவில் தான் அந்த சம்பாலா எந்திரம் இங்கே வந்திருக்கு. இந்த சம்பாலா எந்திரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நுழைவாயில் இருக்கும். இதில் வந்து குதம் குயம் 2 நுழைவாயில் இருக்கும். கைலாசம் வாயல் வைகுண்ட வாசல், கைலாச வாசல் வைகுண்ட வாசல் அப்படின்ட்டு 2 இருக்கும். ஒன்று வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த கைலாச வாசல் ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த வைகுண்ட வாசலை திறப்போம். வேற எங்கேயுமே இந்த அமைப்பு இருக்காது. இந்த 2 வாசல் உனக்குள்ள இருக்க வாசல் தான். அதை நான் நாசுக்கா சொல்லியிருக்கேன். அதுதான் அந்த கைலாச வாசல், குதம் குயம் எனும் 2 வாசலை பத்தி தான் அதை சொல்லியிருக்கேன். அந்த எந்திரத்துல இருக்கிறத நான் பெருசாக்கியிருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லை. அன்பே மகாசக்தி.